Hi friends, welcome to Mom's Flavor Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா மேங்களூர் ஸ்பெஷல் தோவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி. இது செய்யறதுக்கு நான் ஒரு பிரஷர் பேன்ல 4 டேபிள் ஸ்பூன் போல பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். இத நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள், அப்புறம் 1 இன்ச் இஞ்சி நான் இடிச்சு இதல நான் சேர்த்துக்க போறேன். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே டக்குன்னு செஞ்சிடலாம். பெருங்காயத்தூள் சேர்த்து இதை நம்ம விசில் விட்டுடலாம். ஒரு 5லேருந்து 6 விசில் வந்ததுக்கப்புறம் இது நல்லா குக் ஆகிடும். இப்போ இதை நம்ம ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இது நம்ம சைடாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து நான் ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் 8லேருந்து 9 பொடியாக நறுக்கின பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் போல் பொடியாக நறுக்கின வெங்காயம். ஸோ வெங்காயம் இப்போ நல்லா வதங்கட்டும். நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் உப்பு இப்போ நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து 1/2 கப் போல் பொடியாக நறுக்கின தக்காளி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகாய் சேர்த்துக்கணும். நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் நம்ம வேக வச்சுருந்த அந்த தாலியும் இதில் சேர்த்து 1 கப் போல் தண்ணி சேர்த்து இதை நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம். கொதி வந்ததுக்கப்புறம் மேலே கருவேப்பிலை புதினா தலையெல்லாம் தூவி இறக்கி வச்சோம் அப்படின்னா ரொம்பவே சுவையான தோவை ரெடி ஆகிடும். சப்பாத்திக்கு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி. நம்ம இதை டக்குன்னு செஞ்சிடலாம். ஸோ இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வேறு ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, டாட்டா பை பை ஃப்ரம் மீ அபிராமி ரவிச்சந்திரன்.